இயேசு மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். இப்போது நாம் சிலுவை பாதையின் முதல் நிலையை தியானிக்கின்றோம். குற்றமில்லாத இயேசு ஆளுநர் முன் நிற்கிறார். அவர் நோயாளிகளை குணமாக்கினார். அவர் பாவிகளை மன்னித்தார். அவர் அன்பை போதித்தார். ஆனால் இன்று அவர் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். ஆளுநர் மக்கள் கூட்டத்திடம் கேட்கிறார், இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? கூட்டம் முழங்குகிறது, அவரை சிலுவையில் அறையுங்கள். இயேசு நிரபராதி, ஆனால் மக்கள் குரல் வெல்லுகிறது. அவர் மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். அவர் வாதாடவில்லை. அவர் கோபப்படவில்லை. அவர் தன்னை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. அவர் அமைதியாக நின்றார். ஏனெனில் அவர் நம்மை நேசித்தார். நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அநியாயம் நடக்கலாம். நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். நாம் செய்யாத குற்றத்திற்கு குற்றச்சாட்டப்படலாம். அந்த நேரங்களில் இயேசுவை நினைவில் கொள்ளுங்கள். அவர் அநியாயத்தை கூட அன்புடன் ஏற்றுக்கொண்டார். இயேசு பிலாத்துவின் சமூகத்தில் நின்று தம்மை கேட்கும் கேள்விக்கு மிக்க தாழ்ச்சியோடு மறுமொழி சொல்கிறது, நீ கேட்பதாக ரூபீகரித்துக் கொள். நடு தீர்வை சமயத்தில் நீ கலங்காமல் நின்று, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, மோட்ச பாக்கியத்தை சுதந்தரித்துக் கொள்ளவா என்னும் சந்தோஷமான வாக்கியத்தை கேட்கும்படிக்கான விதமாய் புண்ணிய வழியில் ஒழுக தேவ உதவியை மன்றாடி கேள். கர்த்தராகிய இயேசுவே, நீர் குற்றமில்லாதவர், ஆனால் எங்களுக்காக தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுங்கள். அநியாயத்தில் கூட அமைதியாக இருக்க கற்றுக் கொடுங்கள். அன்பை தேர்ந்தெடுக்க உதவுங்கள். நீர் செய்த தியாகத்தை எங்கள் இதயம் ஒருபோதும் மறக்காதிருக்கட்டும். ஆமென்.